ஓகே. ஹாய். நான் வந்துட்டு சொல்கிறேன். ஓகே, ஸ்டார்ட். ஹாய். நான் வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 ஃபினாலே பார்த்துட்டேன். சீசன் 5 எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஓகே. ஏன்னா ஓகே விஷயம் தான் இருந்தது. எனக்கு சீசன் 5 மேலே எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் எந்த பார்ட்டுமே வந்துட்டு அடுத்த பார்ட்டுக்கு லீடப்புக்கு ஒரு ஹைப்பே இல்லாத மாதிரி தான் இருக்கும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் சீசன் முடிஞ்சப்பறம் எனக்கு செகண்ட் சீசன் சுத்தமாக ஹைப்பே இல்லை. சரி, செகண்ட் சீசன் பார்க்குமா, ஆனால் செகண்ட் சீசன் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் சீசன் எப்படின்னா முடிக்கும் போது சாட்டிஸ்ஃபையாக முடிச்சுடுவான். என்னடா தேவையில்லாம் முடிச்சுட்டு தேவையில்லாமல் என்ன. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் சீசன் இருக்குது, முடிச்சிட்டான், நல்லா முடிஞ்சிருக்கும், சூப்பரான எண்டிங். அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு இன்னும் அடுத்து இன்னும் பார்ட் இருக்குன்ற மாதிரி ஒரு லீடப் மாதிரி கொடுத்து, அது என்னடா இது லீடப்பா, என்ன ஏதோ திணிச்ச மாதிரி இருக்கும், அந்த லீடப்பே திணிச்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் நான் வந்து 3 சீசனுக்கும் இருந்துச்சு. ஒரு ஸ்டார்டிங்கும் நல்லாயிருக்கும், எண்டிங்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி லீடப் வந்துட்டு கொஞ்சம் முக்கியம் முடியும், எதிர்பார்ப்பாக முடிக்க மாட்டேன். ஆனால் சீசன் 4க்கு அப்படி இல்லை. சீசன் 4ல் வந்துட்டு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஓகே வெக்னா இதுதான் வந்துட்டு எதிர்பார்ப்புன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மேலே மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸு எனக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மேலே ஹைப் வந்திருக்கணும், ஆனால் ஹைப் வரல. அதுக்கு பதில் வெறுப்பு தான் வந்துச்சு. ஏன்னா ஃபேன்ஸ் அது ஒரு நல்ல சீரீஸ் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஃபேன்ஸ் வந்துட்டு அதை வந்து வேர்ல்டு பெஸ்ட்டு சீரீஸுன்ற மாதிரி கொண்டு போனாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு சீரீஸ் இதாண்டா, இதுக்கு மேலே சீரீஸே கிடையாதுன்னு பேசினா எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. அதுலேயும் எனக்கு ஒரு போஸ்ட்டு பார்த்தேன். எப்படின்னா எப்படி சொல்கிறது, அந்த அவன் பேர் என்ன மறந்து போச்சா, அவன் செத்தா நான் வந்து அழுவேனான். நான்சி ஜனத்தன் இவங்கெல்லாம் செத்தாங்கன்னா நான் வந்து சேடாக இருப்பேனா. ஆக்சுவலி அந்த மீம்லாம் போட்டிருக்கு, ஸ்டீவ் செத்தானா நான் நெட்ஃப்ளிக்ஸே புரட்டி போட்டுருவேன், ஸ்டீவ் அண்ட் டஸ்டின் செத்தா நெட்ஃப்ளிக்ஸே புரட்டி போட்டுருவேன். ஹார்ப்பர் செத்தானா நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸே கொல்ல ட்ரை பண்ணுவேன். எனக்கு என்னென்னா எவனா ஒருத்தன் சாவட்டும், என்ன பிடுங்கிருதான் நான் பார்ப்போம் தான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஒன்றும் பிடுங்கலை, எவனும் சாவலை, எவனும் பிடுங்கலை. நெட்ஃப்ளிக்ஸ் அவனை கண்டு பயந்துட்டான் போல இருக்கு. ஐயோ பாவம். நிறைய இது இருக்குது. எப்படின்னா இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது, இப்போது எல்லோரும் சீசன் 5 ஃபினாலேயில் வந்துட்டு வில்லு வந்து கே அப்படின்னு வந்து சொல்கிறத கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. யோசிச்சு பார்த்தா அதுவும் கரெக்டு தான். ஏன்னா ஒருத்தவங்க வந்து இவ்வளோ இதாக இருக்கும்போது முக்கியமான சீக்வன்ஸ் அவன் வந்து எல்லோரையும் கூப்பிடுதான், முக்கியமான விஷயம் கூப்பிடணும் அப்படின்ட்டு எல்லோரையும் கூப்பிட்டுட்டு கடைசி நான் கேன்ற அந்த சிச்சுவேஷனுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் அந்த கேரக்டருக்கு சம்மந்தப்பட்டிருக்கும். அப்படின்னா அவனே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி. ஏன் வில்லுக்கு கொடுத்த அதே ஒரு இதை வந்துட்டு அந்த ஸ்க்ரீன் டைமும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக இவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அந்த சமயத்தில் எல்லாருமே தான் வெக்னாவை எதிர்க்க போகிறாங்க. வெக்னா யார் மைண்ட்லனாலும் வரலாம் அப்படின்றப்போ எல்லாருமே அவங்க தப்பு அக்செப்ட் பண்ண மாதிரி. இப்போது நிறைய நான்சிக்கு ஒரு தப்பு இருக்குது, நான்சி ஜனத்தன் அது தப்பு இருக்குது, அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக அதை பற்றி பேசியிருக்கலாம். ஸ்டீவ் வந்து முன்னாடி புள்ளியாக இருந்தான், அதை பற்றி அந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய தப்பு இருந்திருக்கும். அந்த தப்பை சுற்றி காட்டி நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா அந்த சீனுக்கு ஒரு வேல்யூ வந்திருக்கும். சீனுக்கு அந்த அவன் மட்டும் பேசினா அந்த சீன் வந்து காமெடியாக ஆகிட்டு. அடுத்து 11 அந்த டபுள் எண்டிங்கில் முடிச்சிருப்பாங்க. ஃபைனலிஸ்டோட 11 செத்த மாதிரி, இல்லை 11 வந்து உயிரோடு இருக்க மாதிரி. நான் செத்த மாதிரி தான் இருப்பேன், ஏன்னா எனக்கு 11 பிடிக்காது. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 சீசனில் ஃபஸ்ட்டு 2 சீசனில் 11 வந்து சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அடுத்து போக 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 இந்த லவ்ன்ற கிரிஞ்சுக்குள்ளே ஃபஸ்ட்டு லவ் சீக்வன்ஸ் இருக்கும். எப்படின்னா 2 சீசன்லேயும் லவ் சீக்வன்ஸ் இருக்கும். அது வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக நல்லாயிருக்கும்.
அப்புறம் போக 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 லவ் வந்து ரொம்ப எரிச்சலாக, அவங்க லவ் வந்துட்டு ரொம்ப கிரிஞ்சாக எரிச்சலாக இருந்துச்சு. ஸோ அதனாலே அவங்க மேலே அந்த கனெக்ஷன் விட்டுவிட்டு போய் 11th எனக்கு எந்த விதமான இம்பேக்ட்டும் இல்லாத மாதிரி தான் இருந்து. யாரும் அதே மாதிரி அந்த ஃபைலையுமே யாரும் அழுத மாதிரிலாம் அந்த இது எனக்கு எமோஷ்னலாக இருந்துச்சு. அந்தளவுக்கு எமோஷ்னலாக இல்லை, இன்னும் கொஞ்சம் பெட்டராக ரைட் பண்ணியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு சீசன் 5 சேஞ்சர் திங்ஸுக்கு பொட்டன்ஷியல் இருந்திருக்கு. அவங்க மோஸ்ட்லி அந்த வேர்ல்டை பற்றி அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு கேரக்டர் அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். இப்போ வந்துட்டு அப்போ வந்து கேரக்டர்ஸ்லாம் நல்லா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சீசன் 4 வரைக்குமே கேரக்டர் சூப்பராக இருக்கும். சீசன் 5ல் யாருக்கு கேரக்டர் நல்லா இருக்கா? ஸ்டீவுக்கு மட்டும்தான். ஏன்னா இத்தனை 4 சீசன் வரைக்கும் பில்டப் பண்ணி கரெக்டாக சீசன் 5ல் மேலே இறங்காம கீழே இறங்காம கரெக்டாக அந்த ஒரு லெவல் வச்சுருப்பாங்க. அந்த லெவல் வந்து நிறைய இதில் வந்துட்டு இருக்குதானா கொஞ்சம் கம்மி. இந்த சீசன் 5 வந்துட்டு ஒரு ஆக்ஷன் பேக்காக முடிக்கணும்னு சொல்லி முடிச்ச மாதிரி தான் எனக்கு இருந்தது. இதை மோஸ்ட்லி ஸ்டோரி பேஸ்டாக கொண்டு போகாததுக்கு ஒருத்தன் காரணம் நெட்ஃப்ளிக்ஸ் தான் காரணம் என்ன கேட்டால். நிறைய இருக்குது, சேம் திங்ஸ்லேயே நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. பட் எனக்கு எப்படி சொல்கிறது, எதுவும் ஞாபகம் வர மாட்டேங்குது எனக்கு. ரீவாட்ச் பண்ணுறது எனக்கு சத்தியமாக விருப்பமே இல்லை. ஸோ அதனால் ரீவாட்ச் பண்ணனா எனக்கு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இல்லை. அவ்வளோ ஒன்றும் நான் சீசன் 5 பற்றியும் பேச வந்துருக்கு, சீசன் 5 பற்றி பேசிடுச்சு, அவ்வளோதான். அதே மாதிரி வெக்னா இது சொல்ல மாட்டேன். வெக்னா வந்துட்டு மெயின் வில்லனாக காமிக்கிறாங்க. ஃபஸ்ட் சீசன் போல் மெயின் வில்லன் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னும் ரெக்கார்ட் ஆகுது. ஓகே, வெக்னா வந்துட்டு மெயின் வில்லனாக சீசன் 4ல் காமிச்சிருப்பாங்க. அது செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் சீசன் 5ல் வந்துட்டு வெக்னா வந்துட்டு ஒரு எப்படின்னா அவனை வந்து மைண்ட் ஃப்ளேயர் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போது இவனை வந்து மைண்ட் ஃப்ளேயர் கண்ட்ரோல் பண்ணுறதா. அப்போது எதுக்கு வெக்னாவை கடைசி பிடிச்சி அதை முடித்தாங்க? அப்போ வெக்னாவே கடைசி ஈவில்னு காமிச்சு முடிச்சிருக்கலாம். இல்லைன்னா மைண்ட் ஃப்ளேயருக்கு ஏற்ற மாதிரி இவன்லாம் சப்பக்கட்டாக ஒரு போஸ்ட் கிரெடிட் மாதிரி வைப்பான்லாம். அப்புறம் மைண்ட் ஃப்ளேயருக்கு என்ன ஆச்சுன்னு வைக்கலாம். அது வைக்கலை. ஏன்னா வெக்னாவே மெயின் வில்லன் கிடையாதுன்னு கடைசியாக சொல்லிவிட்டு மைண்ட் ஃப்ளேவருக்கும் ஒரு நல்ல ஒரு எண்டிங்கில் மைண்ட் ஃப்ளேவர் வந்துட்டு உருவம் எடுத்து வந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டு இவனில் வந்து ஏதோ அடித்து முடிச்சிட்டாங்க. இப்போ வெக்னா அழிச்சா மைண்ட் ஃப்ளேவர் அழியுமா? எனக்கு சத்தியமாக புரியலை. ஏன்னா வந்துட்டு மைண்ட் ஃப்ளேவர் இருக்குது. இப்போ வந்து வெக்னாவை அடித்தா மைண்ட் ஃப்ளேவர் வந்து காயமாகுது அப்படின்ற மாதிரி காமிக்காங்க. அப்போது எப்படி சொல்கிறது, அப்போ கனெக்ஷன் மூலமாக அதை வந்துட்டு டெஸ்ட்ராய் ஆகிடுச்சா? அந்த சீக்வன்ஸும் இன்னும் காமிக்கலை. இதை வந்து சப்பக்கட்டுக்கிட்ட நிறைய பேர் வருவாங்க. ஆனால் இந்த சீக்வன்ஸை காமிக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து சேஞ்சர் திங்ஸ் வந்து எல்லாருமே பார்க்கானுங்க. அறிவுள்ளவங்க பார்த்தா புரியும் ப்ரோ அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சேஞ்சர் திங்ஸை எல்லாருமே பார்த்தாங்க. டார்க் சீரீஸ் வந்து அந்த அறிவுள்ளவங்க தான் பார்க்கணுன்ற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு, அதெல்லாம் பார்த்தாங்க. சேஞ்சர் திங்ஸ் அப்படி கிடையாது, எல்லாருமே பார்த்தாங்க. ஸோ எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எடுக்க தான் செய்யணும், அது அவங்களோட இது. அதே மாதிரி வெக்னா தான் மெயின் வில்லன் கிடையாதுன்னா வெக்னாவை முடித்து என்ன பிரயோஜனம்? அப்போ பின்னாடி ஒரு ஆள் இருக்காங்களா, அப்போ அவனை முடிக்கணும்ல. ஃபஸ்ட்டு மைண்ட் ஃப்ளேவரு வெக்னா வந்துட்டு மைண்ட் ஃப்ளேவர் கூட வெக்னா வந்து ஜாயின் ஆனான்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வெக்னா தான் மெயின் வில்லன் இருந்துச்சு. அப்புறம் வெக்னா வந்து மைண்ட் ஃப்ளேவர் கண்ட்ரோல் பண்ணுறான் இருந்துச்சு. அப்போ என்ன வெக்னா இது எப்படி இருக்குன்னா, நருட்டோவில் வந்துட்டு மதரா வந்துட்டு மெயின் வில்லன் காமிச்சிட்டு அப்புறம் இல்லை மதரா இல்லை காகியாவை தான் மெயின் வில்லின்ற மாதிரி காமிச்சாங்க. அது நிறைய பேருக்கு அந்தளவுக்கு பிடிக்கவும் இல்லை. எந்தனா இப்போ இவ தான் வில்லியா அப்படின்னா இவளை எங்கேயாவது இடத்துல டீஸ் பண்ணிடலாம். டப்புன்னு வந்துட்டு தான் வில்லி வச்சுக்கோன்னு நம்ம வந்து கொடுக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு கேரக்டர் வந்துட்டு இருக்கணும். இப்போ ஒன் பீஸ் எடுத்துக்கோங்க, இமு தான் மேலே இருக்கான்னா இமு ஃபேஸை காமிக்கணும் அவசியம், மேலே ஒருத்தர் இருக்கான் அப்படின்ற ஒரு இது காமிக்கணும். லைட்டாக காமிச்சாலே போதும். இப்போ மேலே ஒருத்தர் இருக்கான்னா எங்கேயாவது இடத்துல ஈஸ்டருக்கா இதை மாதிரி வைக்கணும்.
அது வைக்க அது ஏதாவது அந்த மாதிரி தான் நருட்டோவில் இருந்தது. இப்போ இங்கே இந்த கதையாக பார்த்தோம்னா அந்த லீடர்ஷிப்னு ஒரு மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து வெக்னா தான் இந்த மாஸ்டர் பிளானுக்கு காரணம், மைண்ட் ஃப்ளேவர் கீழே உள்ளே வராச்சு. அப்போ ஏன் வந்துட்டு சீசன் 3ல மைண்ட் ஃப்ளேவர் வரணும்? ஏன் மைண்ட் ஃப்ளேவர் வரணும்? எனக்கு மறந்துடுச்சு. ஸோ அதனால் அது ஞாபகம் இல்லை. இந்த லீடர்ஷிப்ன்றது மாறிக்கிட்டே இருக்குது. வெக்னா கடைசி யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. சரி, இது வந்து கதை சைடு. இன்னொரு சைடு டெரெக்கோட ஃபேமிலிக்கு என்னாச்சு? டெரெக்கோட ஃபேமிலியை கட்டி போட்டிருந்தாங்க. அவங்க என்னாச்சு? அவங்களுக்கு எது? இந்த கேரக்டர்ஸ் தான் இதை சுற்றி என்ன நடக்குன்றதே காமிக்க மாட்டாங்க. இப்போ ஹாக்கின்ஸ் இருக்குன்னா இப்போ வந்து என்ன நடக்குன்ற ஹாக்கின்ஸில் இது வந்து மித்த இதில் நடந்துச்சு. அப்படின்னா சீசன் 4ல் வந்து ஹாக்கின்ஸில் என்ன நடக்குது, ஹாக்கின்ஸோட விஷன் எப்படி இருக்குன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சீசன் 5ல் காமிக்கலை. இவங்க வந்து இந்த அப்சைட் டவுனு, வேறு இந்த டிமென்ஷன் எக்ஸு, வார்ம் ஹோல் இதில் வந்துட்டு அவங்க ஃபோக்கஸ் பண்ண தப்பு இல்லை. கேரக்டர்லேயும் ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக நாள் எடுத்து ட்ரை பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இதுதான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட கருத்து.